அனைவருக்கும் வணக்கம். மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதோட ஆன்சர் பார்க்கலாம். இஃப் 1 is added to the ratio 2:3 then it will become எந்த ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். இதோட மாடல் நம்ம நேற்றுக்குள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரேஷியோங்கிற ஹெட்டிங்கில் ரேஷியோவில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எது ஆட் பண்ணுறோம்? 1 ஆட் பண்ணுறோம். அப்போ இது கூடயே 1 ஆட் ஆகும், இது கூடயே 1 ஆட் ஆகும். இப்போ 2 + 1 3 ஆயிரும், 3 + 1 4 ஆயிரும். ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3:4. அடுத்தது இதை புரியலன்னா இங்கே பாருங்கள், 2 + 1 3 + 1 அப்போ 3:4. ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்தது செகண்ட் ஒன், 140 is increased in the ratio 7:9 then the increased value is கேட்குறாங்க. ஸோ 140 is increased in the ratio 7:9 then the increased value is கேட்குறாங்க. ஸோ 140 into 9/7. ஸோ எவ்வளோ வரும்னா 180 வரும். ஏன்னா 7 டைம்ஸாக இருந்தது, என்னவா மாறி இருக்கு? 9 டைம்ஸாக மாறி இருக்கு. அப்போ புது இன்க்ரீஸ்டு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு க்ளூ என்னன்னா 7 டைம்ஸ் 140. ஸோ 9 டைம்ஸ் 140 விட அதிகமாக வரணும். ஆனால் ஆப்ஷனில் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 9/7 into 140, 9/7 into 140 இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 180 வரும். ஸோ செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 1854 is decreased in the value. 1854 is decreased in the ratio of 9:6னா decreased value, அதாவது 9 டைம்ஸாக இருந்தது 6 டைம்ஸாக குறைஞ்சி போச்சு. டிக்ரீஸ்டு வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இதான் குறைஞ்சி போச்சு. அப்போ 6/9 into 1854 கரெக்டுங்களா? அப்போ 6/9 into 1854. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1236, 1236. பாருங்க, டிக்ரீஸ்டு வேல்யூ. இப்போ 6/9 into 1854. ஸோ 1236. ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.